நம்மளுடைய மறக்கிறது வந்து மற்றவங்கள ஆசீர்வதிக்கிறது. டியூட்ரானமி உபாகமம் 24:19 பாருங்கள். உபாகமம் 24:19 நீ மறந்து போய் நீ உன் பயிரை அறுக்கையில், நீ ஒரு நிலம் வச்சிருக்கிற, பயிர் விளைவிக்கிற, அந்த பயிரை அறுக்கிறப்போ, அறுவடை செய்கிறப்போ உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வச்சுட்ட. ஒரு அரிக்கட்டை வந்து நீ எடுத்துகிட்டு வரல, ஒரு கட்டை வயலில் மறந்து வச்சுட்ட அப்படின்னா அதை எடுத்து வரும்படி திரும்பி ஐயோ ஒரு கட்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்ட்டு ஓடி போய் என்ன பண்ணாத, எடுக்காத. நீ அதை மறந்ததாகவே இருக்கட்டும். ஏன்னா அது என்னது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை பிரயாசத்தெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் விட்டுவிடு. அந்த அரிக்கட்டை விதவை யாராச்சு இல்லை திக்கற்றவர்கள் ஏழை எளிய மக்கள் அதை எடுத்து பழச்சிக்கட்டும். ஐயோ மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு என்ன பண்ணிடாத, போய் எடுத்துகிட்டு வராத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அது எவ்வளோ நல்லது பாருங்கள். இப்போல்லாம் அப்படிலாம் கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அப்போல்லாம் ஆண்டவர் வந்து சொல்கிறார், உனக்குன்னு ஒரு வயல் இருக்கும்போது அதில் வந்து நீ பயிர் செஞ்சு அறுவடை செய்யும்போது ஒரு கட்டை விட்டுட்டானா அதை அப்படி விட்டுட்டு வந்துரு. அது வந்து ஏழை எளிய மக்கள் அதை எடுத்து பயன்பெற்றுக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஸோ அப்போ நம்ம மறக்கிறது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம். சில காரியங்களை நம்ம மறந்தால் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அங்கே ஒரு அரிக்கட்டை மறந்தால் மற்றவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஸோ சில காரியங்களை என்ன பண்ணுங்க, நீங்கள் மறங்க, அது மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும்.